ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரிங்க்கு எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த 2025ல் நம்ம சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காங்க்ரீட் போடுறதுக்கு நம்ம வந்து ஒரு முட்டு கொடுப்போம். அதுதான் வந்து நம்ம சென்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்ட்ரிங்க்கு வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது என்னென்னா, இந்த சென்ட்ரிங் சீட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்டீலில் இருக்கிற சீட்டு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு கீழே வந்து ஜாக்கி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு சில பேர் வந்து மரத்தை வந்து முட்டா வந்து கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் வந்து ஜாக்கி கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு தான் வந்து மெயினாக வந்து காஸ்ட்டு. அதுக்கோ பார்த்திங்க அப்படின்னா, அந்த பார் பெண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, கம்பியை வளைச்சி அந்த கம்பியை வந்து நம்ம படலாட்டு கட்டுறது வந்து இருக்குது. ஸோ இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரு, அதாவது நம்ம பீமு காலமெல்லாம் வந்து போடாமல் வெறும் வந்து ஸ்லாபு மட்டும் வந்து கட்டுறது. இன்னொன்று வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், அதாவது பீமு காலம் எல்லாமே போட்டு கட்டுறது. ஸோ இந்த லோட் பியரிங்கில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பிளிந்த் பீமு. ஸோ பிளிந்த் பீமுக்கு நம்ம வந்து இந்த ஷட்டரிங் வந்து பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லிண்டல். ஸோ லிண்டலுக்கு வந்து நம்ம பண்ணணும். அடுத்தது வந்து ஸ்லாப், அதாவது பரப்பு காங்கிரீட்னு சொல்கிறோம். இந்த 3க்கு தான் வந்து மெயினாக வந்து நம்ம இந்த சென்ட்ரிங் வந்து அடிப்போம். இதே வந்து ஃப்ரேம்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா சேம் வந்து ஃபூட்டிங். ஸோ ஃபூட்டிங்க்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இது அடிப்போம். அடுத்தது வந்து பிளிந்த் பீமு, அடுத்தது வந்து லிண்டலு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பீமு, அது காலமு, அடுத்தது ஸ்லாபு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த சென்ட்ரிங் வந்து அடிக்கணும். அதே மாதிரி கம்பி வந்து எல்லாத்துக்குமே வந்து கட்டணும். ஸோ இப்போது இதை வந்து நம்ம ஒரு லேபர் கான்ட்ராக்டாக வந்து விட்டுருக்குறீங்க, ஒரு ஃபுல்லாக வந்து லேபர் கான்ட்ராக்டுக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து இது எல்லாத்தையுமே வந்து கொண்டாந்துருவாங்க. ஸோ இதுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. இப்போ லேபர் கான்ட்ராக்ட் வந்து ஒரு 450 ரூபாய்க்கு வந்து நீங்கள் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து விட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே வந்து இது எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லாமே கவர் ஆயிரும். இப்போ இதே வந்து இன்ஜினியர் கான்ட்ராக்ட் விட்டுருந்தீங்கனாலும் அவரே இது எல்லாமே வந்து பண்ணி கொடுத்தாரு. இன்ஜினியர் கான்ட்ராக்ட் வந்து மெட்டீரியலாக சேர்த்து ஒரு 2000 ரூபாய்க்கு விட்டுருக்கீங்க பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்போ ஸோ இது எல்லாமே அவரே வந்து பண்ணிடுவார். ஒருவேளை வந்து நம்ம வந்து கூலிக்கு விட்டுருக்கோம், லேபர் வந்து கூலிக்கு தான் விட்டுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் டெய்லி தினக்கூலி தான் வந்து கொடுப்பீங்க. அப்போ வந்து இந்த சென்ட்ரிங் ஒர்க்கை வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும். இந்த சென்ட்ரிங் ஒர்க்கை வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான் மேக்ஸிமம் வந்து பண்ணுறாங்க. ஒரு சிலர் கூலிக்கு வந்து பண்ணுறாங்க, ஆனால் அது வந்து கரெக்டாக வந்து அமையாது அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒருவேளை கூலிக்கு விட்றீங்க அப்படின்னா ஷட்டரிங் ஷீட்டை வந்து தனியாக வாடகைக்கு எடுக்கணும். ஷட்டரிங் ஷீட் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போ 3க்கு 2 அப்படிங்கிற ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷட்டரிங் ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டு அதை வந்து ஒரு மாதத்துக்கு தான் வாடகைக்கு எடுக்க முடியும். ஒரு மாதத்துக்கு வாடகைக்கு எடுத்திங்க அப்படின்னா 45 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் ஒரு ஷீட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஷீட்டு வந்து 6 ஸ்கொயர் ஃபீட் வருது. அப்போ 1000 அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன ஆகும், டிவைட் பை 6ன்னு போட்டிங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 167 சீட்டு வந்து வாங்க வேண்டியது வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு இதுக்கும் தனியாக வந்து வாடகை இருக்கும். அதுக்கப்புறம் கீழே முட்டு கொடுக்குறக்கு வாடகை இருக்கும். ஸோ இதை மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டெய்லி கூலிக்கு விட்டிங்க அப்படின்னா இன்னமும் இதாகும். ஸோ அப்போ ஷட்டரிங் ஒர்க்கை வந்து மேக்ஸிமம் வந்து இந்த சென்ட்ரிங் ஒர்க்கை வந்து நமக்கு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கிட்டுருவோம். அப்போ இந்த லோட் பீரிங்க்கு வந்து எவ்வளோ ஷட்டரிங் ரேட் அப்படின்னா 90 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்குறாங்க. ஒரு சில ஏரியாவில் வந்து 100 ரூபா வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்குறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த ஷட்டரிங் ஷீட்டை வந்து வாடகைக்கு எடுத்து கொண்டாந்துருவாங்க. அது போக வந்து கம்பியை வந்து வெட்டி அதை வளைச்சி மேலே வந்து படலாக வந்து கட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த காங்க்ரீட் போடுறப்போ வந்து ஏதாவது ஹெல்ப் வேணாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 100 ரூபாயிலேருந்து 90 ரூபா இந்த ரேஞ்சுக்கு வந்து பண்ணுறாங்க. இதே வந்து ஃப்ரேம்டு அப்படிங்கிறப்போ இதில் 3 தான் இருக்குது. இதில் வேலை வந்து அதிகம். அதாவது நமக்கு வந்து ஃபூட்டிங்க்கும் வந்து ஷட்டரிங் அடிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம காலமுக்கு, அடுத்தது பீமுக்கு, இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம ஷட்டரிங் அடிக்க வேண்டியது வருது. ஸோ இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறதுனால 130 ரூபா வரைக்கும் வந்து பண்ணுறாங்க. பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்குறாங்க. ஒரு சில பக்கம் 140 ரூபா வரைக்கும் கூட வாங்குறாங்க. அப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இதுக்கு வந்து நமக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். இதே வந்து இதுக்கு வந்து 1,40,000 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஷட்டரிங்க்கு வந்து செலவாகும். இப்போ ஷட்டரிங் வந்து நம்ம தனியாக வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகும். அதனால வந்து இந்த லேபர் கான்ட்ராக்ட் வந்து இந்த மாதிரி 450 இந்த மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஷட்டரிங்கில் வந்து கொஞ்சம் காசை வந்து மிச்சப்படுத்தலாம். ஏன்னா வந்து லேபர் கான்ட்ராக்டை விடாமல் கூலிக்கு விட்டிங்கனாவே நமக்கு வந்து லாஸ் தான் ஆகும். ஏன்னா வந்து அவங்க வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து மானிட்டர் பண்ணல அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து லேபர் கான்ட்ராக்டாக விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஷட்டரிங்க்கு வந்து இவ்வளோ தான் வந்து காஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.